வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவு விவகாரம் குறித்து பதிலளிக்காத வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே விளக்கமளித்து விட்டதாக தகவல். முதலமைச்சர் முடிவு செய்யும் சிறப்பு குழுவே ஆளுநரை தேர்வு செய்யும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் மக்களவை தேர்தல் அறிக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாக்குறுதி. தமிழகத்திற்கு காவிரியில் 3.6 TMC நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடகா மறுப்பு. பெங்களூரு குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் காவிரி நீர் இருப்பை பொறுத்தே தண்ணீர் திறக்க முடியும் என்றும் திட்டவட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாட்டு சுற்றுப்பயணம் மீண்டும் ரத்து. இன்று இரவு மதுரை வந்து நாளை தென்காசி, கன்னியாகுமரி, சிவகங்கையில் வாகன பேரணி செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் திடீர் ரத்து. இலங்கையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் விடுவிப்பு. ஒரு மீனவருக்கு மட்டும் 6 மாத சிறை தண்டனை விதித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம். கோவில்பட்டியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை பேசி வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. அதிமுக ஆட்சியை விட தற்போது 40% விலைவாசி அதிகரித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. கட்டபொம்மன் வந்த பூமியில பிறந்துட்டு பயப்படலாமா? என்ன வெள்ளைக்காரனை எதிர்த்த வானம் பொழுது பூமி வந்து உனக்கேன்னு வரி வெட்டவன் ஏண்டா கிஸ்தி கேட்கிறாயா? நீ என்ன கலை பறித்தாயா, செஞ்சாயா, எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சா இழத்தாயா என்று வசனம் பேசல. கட்டபொம்மன் பூமியில வந்துட்டு பூமியா இருக்கீங்களே, நீங்க என்ன சொல்ற? கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2 வயது குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. 16 அடி ஆழத்தில் விழுந்த நிலையில் 20 மணி நேரத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்ட மீட்புப் படையினர். மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாடுவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறை வேண்டுகோள். வர வேண்டாம். அவசர கால அழைப்பு 100, காவல் நிலையம் அழைப்பு 94 98 100 916 என்ற ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுதிரெட்டியை கத்தியால் குத்த முயற்சி. செல்பி எடுப்பதாக கூறி தாக்க முயன்ற நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த தொண்டர்கள். திருப்பத்தூரில் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பறிமுதல். வருமான வரித்துறையின் சோதனையில் சிக்கியது. தமிழகத்தின் உள்மாவட்ட சமவெளி பகுதிகளில் 106 டிகிரி பாராட்டின் வரை பதிவான வெப்பம். ஈரோடு, சேலம், தருமபுரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று சதமடித்த வெயில். ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரே மேடையில் பரப்புரை செய்யும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி. கோவை செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. ஸ்ரீகாந்த் தேவா இசையில் தேர்தல் விழிப்புணர்வு பாடல் பாடிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு. அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். உரிமை காத்திடும் வயது இது கேளாய், உன் கடமை செய்திடும் நேரம் இது பாராய். முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி. சிறகு மினிமம் பேலன்ஸ் இல்லாத ஏழைகளிடம் 21,000 கோடியை டிஜிட்டல் வழிப்பறி செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் பிரதமர் மோடி பொய் சொல்வதாகவும் சாடல். ஜெயலலிதா அடிக்கடி உதகைக்கு வந்ததால் நீலகிரி தொகுதியை திமுக அரசு புறக்கணித்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எந்த பெரிய திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் உதகையில் பரப்புரை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கேயாவது நீங்க ஒரு கூட்டத்திலேயாவது உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, உங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி வந்த பிறகு பெரிய திட்டங்கள் ஒன்றையாவது எந்த மாவட்டத்துக்காக செய்தீர்களா? இந்த மாவட்டம் செஞ்சிருக்காங்களா? ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல நீலகிரி மாவட்டத்தில். ஏன்னா அம்மா
இந்த பகுதியில் அடிக்கடி வந்துட்டு இருந்த காரணத்தினால அரசியல் கால் புடிச்சின் காரணமாக இந்த மாவட்ட மக்களையே ஒதுக்கி வச்ச ஸ்டாலின் ஒரு ஸ்டாலின் தான். சிவன் கோவிலில் பாடல் பாடி வேண்டுதல் செய்த தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி. மாங்காய் மாலையை கையில் ஏந்தியபடி மனமுருக பிரார்த்தனை. ஆசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. மேட்டுப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் ஆ ராசாவிற்கு ஆதரவாக செல்வப்பெருந்தகை பரப்புரை. உதயசூரியனுக்கு பதிலாக தவறுதலாக கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். ராஜா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் 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 என்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டை போன்று கனடாவிலும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம். மணப்பாறையில் ஜோதிமணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி பெருமிதம். கனடா நாட்டில் அந்த கனடாவுடைய பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்தணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்தியா இல்ல இப்ப உலகம் முழுக்க நம்முடைய திட்டத்தை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. திருப்பூர் பாஜக வேட்பாளரை ஆதரித்து கவுந்தம்பாடியில் அண்ணாமலை பரப்புரை. நாம் தமிழர் கட்சி போட்டியில் இல்லாத போது எதற்காக சீமானுடன் விவாதிக்க வேண்டும் என்றும் கேள்வி. சீமான் நீங்க யாரும் கண்டுக்கிறது இல்ல, அவர் திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும், யாரையாச்சும் பிடிச்சி கொம்பெடுக்கணும், அன்பு தப்பிப்பாரு, அடுத்த நாள் திட்டுவாரு, அடுத்த நாள் சொல்லுவாரு. எனக்கு சீமான் போட்டி என்ன நாம் தமிழர் கட்சியில போட்டி நாம் தமிழர் கட்சியுള്ളത് இல்லை அப்படின்றது பொதுவான மேடைக்கு போய் பேசணும். மத்திய சென்னையில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரை. தனக்கு அளிக்கும் வாக்கை தாமரை சின்னத்திற்கு மாற்ற முடியும் என குற்றச்சாட்டு. எனக்கு விழுகிற ஓட்டைய எங்க அழுத்தினாலும் தாமரை போய் விழுகிற மாதிரி அமைக்க முடியும். அதிமுகவினர் மோடியை தீவிரமாக எதிர்க்கவில்லை என்று ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் கருத்து. திமுகவை ஒப்பிடும்போது அதிமுகவினர் நல்லவர்கள் என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. அடிப்படையிலேயே என்னுடைய கொள்கைக்கும் திமுக கொள்கைக்கும் முழுக்க ஒத்து வராது. அதிமுக வந்து ஏறத்தாழ அதே கொள்கை, பட் அவங்களோட இவங்க நல்லவங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறது வழக்கம். ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ தீவிரமாக இன்றைக்கு மோடி எதிர்க்கவில்லை, அங்கே நடக்கிற திட்டங்களை எல்லாம் கொண்டு வர தடையாக இருக்கவில்லை. ஓரளவுக்கு அந்த தேசிய பார்வை உள்ளவர்கள் இவங்க சொல்லலாம், ஆனால் அடிப்படை தேசிய பார்வை உள்ளவர்கள். அதனால தான் அவ்வளோ நாள் அவங்கள ஒற்றுமையாக இருந்தார். அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியானது. படப்பிடிப்பு தள்ளிப்போவதாக வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த படக்குழு. கச்சத்தீவு விவகாரம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மனுப்பலான பதிலை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களை சற்று நேரத்திற்கு முன்னதாக சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ மூலமான வழங்கப்பட்ட பதில்களில் ஏன் வேறுபாடுகள் காணப்படுகிறது என்ற ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டு, அது மட்டுமல்லாமல் கச்சத்தீவு இலங்கைக்கு உரியது, அதில் எந்த ஒரு உரிமையும் திருப்பி வழங்குவதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை என்ற இலங்கை அமைச்சருடைய கருத்துக்கள் குறித்த ஒரு கேள்விகளும் இன்றைய
செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எழுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் மலுப்பலான பதிலை வழங்கியுள்ளார். மிக முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியிலும் குஜராத்திலும் செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார். அந்த பதில்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பதிலைத்தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ ஒரு பதிலாக வழங்கியிருக்கிறது. பல்வேறு கேள்விகள் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் எழுப்பப்பட்டிருந்தாலும் ஒரு உரிய பதிலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது இன்று வழங்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் வெளியிடப்பட்டுள்ள அந்த ஆவணங்களில் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் என்பது இருக்கிறது. அது ஏன் என்ற ஒரு கேள்வியும் இன்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எழுப்பப்பட்டது. ஆனால் எதற்குமே ஒரு உரிய பதிலை வழங்காமல் ஒரு மலுப்பலான பதிலைத்தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இன்றைய அந்த ஒரு பதிலை வழங்கியுள்ளார். நந்தா.